Rohini's Law and Justice Journal. How to pursue law course in Tamil Nadu. தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம தமிழ்நாடுல சென்னையில தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே சில அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. There are at present 24 colleges under this TNDALU. இந்த 24 collegesல 15 colleges government law colleges. மீதி 9 colleges private colleges. இந்த government collegeக்கும் private collegeக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா மெயினா ஃபீ ஸ்ட்ரக்சர் தான். ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ்ல நீங்க LLB கோர்ஸ் படிக்கும்போது ஃபீ ரொம்ப மினிமலா இருக்கும். அதே பிரைவேட் காலேஜ்ல நீங்க LLB கோர்ஸ் பண்ணும்போது அங்க ஃபீ ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஹையா இருக்கும். அதர் தென் திஸ் வேற என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூலுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் பார்ப்பீங்களோ அதே வித்தியாசம் தான் இங்கேயும். ஒரு கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் பிரைவேட் லா காலேஜுக்கும் மெயினா ஃபீ ஸ்ட்ரக்சரை தாண்டி என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கும்னு பார்த்தா டீச்சிங் மெத்தடாலஜி, ஆம்பியன்ஸ் இன்சைட் த கேம்பஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சில டிஃபரன்சஸ் பார்ப்பீங்க. நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிக்கணுமா இல்ல பிரைவேட் லா காலேஜ்ல படிக்கணுமாங்கிறத உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல எந்த லா காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போடணும்னாலும் ஆன்லைன்ல தான் என்டையர் ப்ராசஸ் நடக்குது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் TNDALU. இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தான் எவ்ரி இயர் இந்த அட்மிஷன் ப்ராசஸ ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க. இந்த அட்மிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டும் தேவையில்லை. உங்களோட குவாலிஃபைங் எக்ஸாம்ல நீங்க மெரிட் பேசிஸ்ல என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க அட்மிஷன் கிடைக்கும். ஓகே, நான் வாங்கியிருக்கிற மார்க்கு எனக்கு இங்க அட்மிஷனுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட் www.tndalu.ac.in இந்த அபிஷியல் வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா அங்க யூனிவர்சிட்டி எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு அட்மிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. லைக் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்றது, எப்படி நீங்க அப்ளை பண்றது, இங்க எப்படி நீங்க அட்மிஷன் போடுறது, அலாட்மெண்ட், கவுன்சிலிங், கட் ஆஃப், இப்படி எல்லா நோட்டிபிகேஷனும் இந்த அபிஷியல் வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, இது தாண்டி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம், ஏஜ் லிமிட். இந்த LLB கோர்ஸ் படிக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டி அப்பர் ஏஜ் லிமிட்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. சட்டம் படிக்க வயசு ஒரு தடை இல்ல. உங்களுக்கு சட்டம் படிக்கணுங்கிற ஆசையும் எண்ணமும் இருந்தா போதும், நீங்க கண்டிப்பா இந்த TNDALUல அப்ளை பண்ணி லா கோர்ஸ் படிக்கலாம். மினிமல் ஏஜ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 5 இயர் கோர்ஸுக்கு நீங்க 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். There is no upper age limit. Isn't that great? Yes. Next, இந்த TNDALU LLB கோர்ஸை 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஒன்னு 5 இயர் LLB, இன்னொன்னு 3 இயர் LLB. இந்த 5 இயர் LLBக்கும் 3 இயர் LLBக்கும் உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். That's all for today. If you like this video, please like, share and subscribe. Thank you.